கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வேர்ட் ஆஃப் விக்ட்ரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி ஜெயமாக வெற்றி சிறந்திருக்கிறார். முடிவு என்று சொன்னால் அது ஒரு தொடக்கத்தை குறிக்கிறது, ஒரு ஆரம்பத்தை குறிக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்தது என்று சொன்னால் பரலோகத்திலே அவனுடைய விண்ணுலக வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆகவே தான் முடிவு என்று சொன்னால் அது முடிவு அல்ல, அது ஆரம்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். நாம் இதற்கு முன்பதாக தியானித்த வசனங்களிலே பார்த்தோமானால் முதலாவது வார்த்தையாக அவர் பாவ மன்னிப்பை கொடுத்து முடிக்கிறார். இரண்டாவதாக அந்த கள்ளனுக்கு ஒரு பரதேசியின் பாக்கியத்தை கொடுத்து முடிக்கிறார். மூன்றாவதாக தாய்க்கு செய்ய வேண்டியதான உலக கடமையை அந்த சீஷனுக்கும் அந்த தாய்க்கும் செய்து முடிக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நேர்த்தியாக சிலுவையிலே அவருடைய உலக கடமைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட முடிந்து போன ஒரு சூழ்நிலையிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லி பல வேளைகளில் நாம் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் முடிவு அல்ல, அது ஆரம்பம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நாமும் கூட ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும்போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது முடிந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன்.